கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தந்திருக்கிற இந்த புதிய நாளின் நன்மைகள் மேன்மைகள் மன்றத்தில் பெருக தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஒரு வசனத்தை தியானத்திற்காக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எபிரேயருக்கு எழுதின கடிதம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வர்களை பின்பற்றுவர்களாயிருங்கள். அன்புக்குரியவர்களே, இட்ஸ் a wonderful encouraging word. லைஃப்ல நமக்கு என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னாக்க எல்லாத்துலேயுமே தோத்து போயிடுவோம். ஒண்ணுமே இல்லாத காரியத்திலே கூட அற்புதமாக செய்கிற ஒரு நிலை காணப்பட வேண்டும். இப்ப எல்லாம் நம்ம விளம்பரங்களை பார்ப்போம்னாக்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தாங்க, 5 நிமிஷம் தூரம் அப்படிம்பாங்க ஒரு இடத்த விற்கிறதுக்காக. அப்படி ஒரு மாயையான தோற்றத்தை தருவார்கள். ஆனால் என் தேவனாகிய கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க, பராமரிக்க, பிரித்தெடுக்க அவர் எடுத்த முயற்சியில ஒரு வெற்றியின் நிச்சயத்தை தருகிறார். இங்கே பாருங்கள், நீங்கள் அசதியாயிராமல், டோன்ட் பி லேசி. ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு என்ன உற்சாகம் தேவையோ, என்ன வலிமை தேவையோ, என்ன வல்லமை தேவையோ அவற்றை உடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அசதியாய் இராமல். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவரை பற்றுகிற வாழ்க்கையில அசதி நமக்கு இருக்கக்கூடாது. நான் வைத்திருக்கிறது நம்பிக்கை எங்கே, அதை நோக்கி பயணிக்க எடுத்துக்கொள்கிற முயற்சி எங்கே என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசம் வழிகாட்டும். நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய ஆன்மீக வாழ்வு வழிகாட்டும். நம்முடைய நம்பிக்கையை ஒரு நிலைத்த தன்மை வழிகாட்டும். நான் எதை சாதிக்க விரும்புகிறேனோ அதை சாதிக்க. பாருங்கள், ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில அவர்கள் இறைவனிடத்தில் பற்றுதல் வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கை வைக்க நெருப்புக்குள்ளே போடும் பொழுதும் கூட அந்த விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அந்த விசுவாசம் அவருடைய நம்பிக்கையை காண்பிக்கிறது. நெருப்புக்குள்ளே போடும் பொழுதும் அவருடைய ஆன்மீகம் இங்கே காட்டப்படுகிறது. நம்பிக்கை தான் அந்த ஆன்மீகத்தை வெளியே கொண்டு வருகிறது. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு ஒரு நிலையான வெற்றியான வாழ்வின் நிச்சயத்தை அங்கே வெளிக்காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அடியெடுத்து வைக்கிற இந்த உலக வாழ்க்கையில என் ஆண்டவரனை உற்சாகப்படுத்தும்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை தரும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் உற்சாகப்படுகிற அளவின் எல்லை எந்த அளவாய் காணப்படுகிறது. நம்பிக்கை உடையவன் என்பதை என் விசுவாசம் காட்டும் பொழுதும், என் நம்பிக்கை என் ஆன்மீகத்தில் வெளிக்காட்டும் பொழுதும், என் நம்பிக்கையிலே நான் நிலைத்திருக்கிற வெற்றி வாழ்க்கையும் மக்கள் காணும்படியாய் வாழும் பொழுது இறைவனுக்கு ஏற்ற சாட்சிகளாய் நாம் இருப்போம் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை சேர ஆண்டவருடைய கரங்கள்ல நாங்கள் உற்சாகத்தின் ஆவியை பெற்று, கர்த்தாவே, நாங்கள் சோம்பலாயிராதபடிக்கு உம்மால் பலப்படுத்தப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு வினோக்கி பயணிக்க எங்கள் பயணம் மற்ற மக்களை உம் பட்சத்துல கொண்டு வர எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற செவக்குள்ள பிதாவே, ஆமென்.